லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் போயிட்டு வரேன் ஹஸ்பண்ட் சார். சரி மாறி. வரேன் அத்தை. வரேன்க்கா. போயிட்டு வா மாறி. வழக்கமா அழுக்கு புடவையில போற மாதிரி இன்னைக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டுல போற. விடக்கூடாது, இதை இப்பவே பத்த வச்சிடுறேன். சிஸ்டர், என்ன நடக்குது சிஸ்டர் இந்த வீட்ல? அது ஒண்ணு இல்ல சிஸ்டர், அந்த மாதிரி கெத்தா கம்பீரமா கார்ல உட்காந்துக்கிட்டு வெளியே போறத பார்த்தேன். ஆமா, அவ எங்க போறா சிஸ்டர்? பேங்க்குக்கு போறா. பேங்கா? ஆமா, பேங்க்குக்கு மாறி எதுக்கு போறா? அதுவும் தனியா? சூர்யா 10 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்திருக்காரு. மாறி பேங்க்குக்கு போய் அந்த பணத்தை டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போய் வர்க்கர்ஸ்க்கு நின்னு போன பொங்கல் போனஸ கொடுக்க போறா. இது என்ன அநியாயமா இருக்குது? சூர்யாவால போக முடியலன்னா சிஸ்டர் தானே போகணும். மாறி எப்படி போலாம்? சிஸ்டர், இத நாம சும்மா விடக்கூடாது சிஸ்டர். சூர்யா செக்க ஜாஸ்மின் கிட்ட கொடுத்து அனுப்புவான்னு நினைச்சேன். ஆனா அவன் அத அந்த பட்டிக்காட்டு கிட்ட போய் கொடுத்து அனுப்பியிருக்கான். முட்டாள். அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. மாரிய புத்திசாலியாக்க மாமா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரை முட்டாளாக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? மாரி பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வரும்போது நம்ம அந்த பணத்தை ஆளை வச்சு எடுத்துட்டா, அதுக்கப்புறம் மாரிக்கு தான் கெட்ட பேர் போகும். அப்புறம் மாரி காலி ஆயிடுவாத்த. சூப்பர் ஐடியா ஸ்ரீஜா. ஒரே கல்ல 2 மாங்காய். ஆண்டி, நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல ஐடியா தான். இன்னைக்கு நாம இத சாதாரணமா விட்டுட்டா மாரிய சூர்யா அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதனால ஸ்ரீஜா சொன்ன மாதிரி செஞ்சா மாரி காலி ஆயிடுவா. கரெக்ட் சிஸ்டர், இதத்தான் நானும் நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நீ உடனே கிளம்பி போய் மாரிக்கு தெரியாம அவகிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அடிச்சிட்டு வந்துரு. ஐயோ, நானா சிஸ்டர்? மாரி விஷயத்துல தலையிட்டாலே எனக்கு தான் பிரச்சனையாகுது சிஸ்டர். அழகு தேவதைய பாம்பு துரத்துற மாதிரி என்னையும் பாம்பு துரத்த ஆரம்பிச்சிரு சிஸ்டர். என்ன விட்டுருங்க. பாம்பு கடிச்சு நீ செத்தாலும் பரவாயில்ல, இத நீதான் பண்ற. எப்படியாவது ஏதாவது செஞ்சு மாரிக்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணு. என்ன, எதுக்காக இன்னும் நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு. ஆமா சித்தப்பா, மாரி கிளம்பின நேரத்துக்கு இந்நேரம் பேங்க்குக்கே போயிருப்பான். சீக்கிரமா கிளம்புங்க சித்தப்பா. ஆமா அங்கிள், ப்ளீஸ் கிளம்புங்க அங்கிள், ப்ளீஸ் கிளம்புங்க. நீங்க 3 பேரும் ஒரே முடிவோட தான் இருக்கீங்க. முடியாதுன்னு சொன்னா விடவா போறீங்க? நீங்க நல்லா இருக்க. நாகத்தம்மன் தாயே, எனக்கு எதுவுமே தெரியாது. 3 வில்லிகளும் சேர்ந்துட்டாளுவ. உள்ள போன மாதிரி எப்போ வருவான்னு தெரியலையே. ஐயோ, நீதான் என்ன காப்பாத்தணும் தாயே. 3 பொம்பளைகளும் என்ன கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாங்க. நீ பழி வாங்குறதா இருந்தா அவங்கள பழி வாங்க தாயே, என்ன விட்டு. ஹலோ சார், சூரிய சாரோட வைஃப் மாரி மேடம் வந்திருக்காங்க சார். அப்படியா? சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். மாரி பணத்தோட வந்ததும் அதை மொத்தமா அடிச்சிட வேண்டியதுதான். சார். எஸ், கம் இன். வாங்க, உட்காருங்கம்மா. இல்ல பரவாயில்ல சார், எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் போகணும். சூர்யா சார் எனக்கு கால் பண்ணாரு. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட தெளிவா சொன்னாருமா. செக் கொடுத்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சது. அவங்க தான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க. அப்படிங்களா? இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்குங்கம்மா.
பத்திரமா எடுத்துட்டு போங்க. ஆ சரி. ரொம்ப நான் வரேன் நன்றிமா, சார். வாங்கம்மா. ஹலோ ஹலோ, நான் மாறி பேசுறேன். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். நான் பேங்க்ல இருந்து பேசுறேன். பணம் எடுத்துட்டேன். நீங்க உடனே பேங்க்குக்கு வரீங்களா? ஓகே மேடம். சரி. அடையாளம் தெரியாது இனிமே. ஐயோ, என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? மாறி இன்னும் வெளியே வர காணுமே. 10 லட்சம் இல்ல, அதான் லேட் ஆகுது போல இருக்குது. நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேனேஜர் எதுக்கு உள்ள போறான்? மேடம் வணக்கம் மேடம். ஆ வாங்க வாங்க. இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. பொங்கல் போனஸ் கொடுக்கணும்ல, இது ஆபீஸ்க்கு கொண்டு போங்க. நீங்களே வந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட கொடுங்க மேடம். சார் கூட இப்பதான் ஃபோன் பண்ணாரு. நீங்க பணத்தை எடுத்துக்கிட்டு முன்னாடி போங்க. ஏன் மேடம், என்னாச்சு? 2 பேரும் ஒன்னாவே போலாமே. பேங்க்ல இருந்து இந்த மாதிரி நிறைய பணம் எடுத்துட்டு போகும்போது வழிப்பறி எல்லாம் நடக்கும்னு என் தாத்தா சொல்லிருக்காங்க. அதனால பணம் கொண்டு போகும்போது ரொம்ப கவனமா கொண்டு போகணும். அதனால நீங்க முன்னாடி எடுத்துட்டு போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடியே வரேன். ஓகே 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 மேடம். சரிங்க மேடம், நான் வரேன். லேட் ஆகுதே. இன்னும் இந்த மாறிய காணும். வட்டி கார்டு 10 லட்சம் ரூபாய் பணத்தை என்ன தெரியாம எண்ணிக்கிட்டு இருக்கிறான் போல. இப்ப போன மேனேஜரே வந்துட்டான். இந்த மாதிரி உள்ள இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா? வந்துட்டான். பணத்தை தூக்கிற வேண்டியதான். சங்கர பாண்டிகிட்ட இருந்து இன்னும் போனே வரல. ஒரே டென்ஷனா இருக்கு. மாறி போன டைம்க்கு இந்நேரம் பணத்தை பேங்க்ல டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு இருப்பான் ஆண்டி. எப்பவும் போல சங்கர பாண்டி சித்தப்பா இப்பயும் கோட்டை விட்டு இருந்தா என்ன பண்றது? ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? அத்த ஒரு டவுட்டுக்கு தான் அப்படி சொன்ன அத்த. மத்தபடி பணத்தை மாறிக்கிட்ட இருந்து சித்தப்பா எடுத்துடணும் தான் நான் ஆசைப்படுறேன் அத்த. அண்ணா, ரோட்ல யாரோ விழுந்திருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் நிறுத்துங்க. என்னாச்சு? ஐயா ஐயா என்னாச்சு? ஐயா ஐயா என்னாச்சு? ஐயா 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 என்னாச்சு? ஐயா 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 அண்ணா மயக்கமாயிட்டாரு. தண்ணி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரமா? என்னாச்சு? ஐயோ கையில வேற ரத்தம். ஐயா சீக்கிரம் வாங்க. வந்துட்டமா. இந்தாமா. இதுதான் சரியான சமயம். பணத்தை நைஸா அபேஸ் பண்ணிட வேண்டியதுதான். சத்தம் கட்டக்கூடாது. ரெடி ஜூட். ஐயா எழுந்திரீங்க. ஐயா ஐயா ஐயோ எழுந்திரீங்க. அத்த போன் அத்த. சங்கர பாண்டி தான். போன காரியம் என்னாச்சு? சிஸ்டர் சக்சஸ், சிஸ்டர் சக்சஸ்.
மாறிக்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டேன் சிஸ்டர். பணம் இருக்கிற பேக் இப்ப என் கையில தான் இருக்கு சிஸ்டர். போன காரியம் சக்சஸ். மாறிக்கிட்ட இருந்து சங்கர பாண்டி பணத்தை அடிச்சாச்சு. சொல்லு சிஸ்டர், மாறி பணம் இல்லாம ஆபீஸ் போய் அசிங்கப்பட்டு உக்கரப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வர போறா சிஸ்டர். சரி சரி, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா. பணம் கிடைச்சிருச்சுன்னா வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்குது. உடனே இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். தம்பி, ஆட்டோக்கார தம்பி, வந்து வண்டி எடுவா. வந்துட்டேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கத்த. எப்படியோ மாறி அவமானப்பட்டு நிக்க போறான். அவமானப்பட்டு நிக்க போறது மாறி மட்டும் இல்ல, மாறி மேல நம்பிக்கையை வச்ச சூர்யாவும் தான். ஆமா ஆண்டி, இதுக்கப்புறம் சூர்யா மாறியே வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே மாட்டாரு. கரெக்ட் ஜாஸ்மின். இனிமே மாறிக்கு கிச்சன் மட்டும்தான் உலகம். அடுப்படியிலேயே கடந்து காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். எவரிபடி, எல்லாரும் வேலையை நிறுத்திட்டு கொஞ்சம் பக்கத்துல வாங்க. வாங்க. சூர்யா சார் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல. மேடம் தான் வராங்க. தாரா மேடமா சார்? அவங்க வரல. சூர்யா சாரோட ஒய்ஃப் மாரி மேடம் வராங்க. உங்கள சில பேரு பொங்கல் போனஸ் வாங்கல, அவங்களுக்கெல்லாம் போனஸ் கொடுக்கறதுக்காக மாரி மேடம் இங்க வராங்க. போனஸ் வாங்காதவங்க இன்னைக்கு வாங்கிக்கலாம். சூர்யா சார் எப்படி இருக்கார் சார்? ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாரா? சார் நல்லா இருக்காரு. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னதுனால வீட்ல இருக்காரு. ஒரு 2 நாள்ல ஆபீஸ்க்கு வந்துருவாரு. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். மாரி மேடத்தை பார்த்தா அப்படியே தேவி மேடத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா, வணக்கம் சொல்றது கூட அப்படியே தேவி மேடம் மாதிரியே சொல்றாங்க. கரெக்ட். அதே பணிவு, அதே புன்னகை. தேவி மேடமே திரும்ப ஆபீஸ்க்கு வந்த மாதிரி இருக்கு. மேடம் வாங்க, கேபினுக்கு போலாம். போலாம். வாங்க மேடம். நீங்க போய் பணம் கொடுக்க வேண்டியவங்கள வர சொல்லுங்க. கொடுத்து நான் வர சொல்றேன் மேடம். நீங்க உட்காருங்க மேடம். இல்ல பரவாயில்ல, நீங்க அவங்கள போய் வர சொல்லுங்க. ஓகே மேடம். வாங்க, எல்லாரும் வாங்க. வணக்கம் மேடம். மேடம், நீங்க கொடுத்த அமிச்ச பணம் உள்ள வச்சிருக்க மேடம். இவர் பேரு சண்முகம். இந்தாங்க. ரொம்ப நன்றி மேடம்.
என்னத்த மாரியும் இன்னும் வீட்டுக்கு வரல, ஆபீஸ்ல இருந்தும் இன்னும் ஃபோன் வரல அத்த. அதான் நானே யோசிச்சுட்டு இருக்கேன். பணத்தை பறி கொடுத்த மாதிரி பதறி அடிச்சுக்கிட்டு அழுது புலம்பிக்கிட்டே நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே ஆண்டி. கரெக்ட் தான் ஜாஸ்மின், எனக்கும் அதான் ஒரே குழப்பமா இருக்கு. சிஸ்டர், பணத்தை பறி கொடுத்த மாதிரி வீட்டுக்கு வரதுக்கு பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாலோ என்னவோ. சீஜா, எதுக்கு உங்க அம்மாவுக்கு ஒரு போனை போடு, மாறி ஊர்ல வந்து செட்டில் ஆயிட்டாளான்னு கேளு. சரி ஓகே. மாமா மாமா வர. மாமா ஃபீல் பண்ணி அழுதுருப்பாரோ. சூர்யாவை பார்த்தா அப்படி ஒண்ணு ஃபீல் பண்ணி அழுத மாதிரி தெரியலையே. வாங்க மாப்ள, வாங்க. சூர்யா, மாறி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. பணத்தை டிரா பண்ணிட்டு அவ ஆபீஸ்க்கு போய் சேர்ந்தாளா? போனஸ் கொடுத்தாளா? ஒரு ஃபோன் கூட இல்லையே. மாறி எதையும் கரெக்டா செஞ்சிருவாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பாத்து வாங்க நீ. அது நீ மாறி மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்ற. தப்பில்லதான், இருந்தாலும் மாறிக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா? எதுக்கும் நீ ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாரு சூர்யா. மாரி மேல உங்களுக்கு எதுக்கு டவுட் அத்த? சூரிய மாமா சொன்ன மாதிரி மாரி எல்லாத்தையும் சரியா பண்ணிருப்பா. வந்துட்டா மாரியோட வக்கீல். மா, இங்க பாருங்க, ஆபீஸ்ல இருந்து மேனேஜர் தான் கால் பண்றாரு. பேசு பேசு. ஹலோ, சொல்லுங்க பாஸ்கர். சார், மாரி மேடம் பேங்க்ல இருந்து கேஷை டிராப் பண்ணி ஆபீஸ்க்கு வந்து ஒர்க்கர்ஸ்க்குலாம் போனஸை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மாரி மேடம் ஆபீஸ்க்கு வந்ததுல ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் பாஸ்கர். ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே சார். என்ன சூர்யா, மேனேஜர் என்ன சொன்னாரு? மா, நான் சொன்னதாமா நடந்திருக்கு. மாரி பேங்க்ல இருந்து பணத்தை டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய போனஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்காமா. மாரி கிட்ட நீங்க எந்த வேலையை ஒப்படைச்சாலும் அத அவ சூப்பரா செஞ்சு முடிப்பா. ஏன்னா அவளுக்கு மாரியம்மன் துணையும் தேவியத்தையோட ஆசீர்வாதமும் இருக்கு. கரெக்டா சொன்ன ஹாசினி. சூர்யா, எனக்கு என்னமோ மேனேஜர் பொய் சொல்றாரோன்னு தோணுது. ஏமா அப்படி சொல்றீங்க? இல்ல, மாறி ஆபீஸ்க்கு பணத்தோட போகலையே, அப்புறம் எப்படி போனஸ் கொடுக்க முடியும்? முடியும். வந்துட்டால என் செல்லக்குட்டி வந்துட்டால. நான் பணத்தை எடுத்துட்டு போய் போனஸ் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். பணம் இருந்த பேக் தான் காணாம போச்சே, அப்புறம் எப்படி நீ போனஸ் கொடுத்திருப்ப? என்னது, பேக் காணாம போச்சா? என்னத்தான் சொல்றீங்க? பேக் காணாம போனது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆரம்பிச்சுட்டா கோட்டு போடாத வக்கீல். இவளுக்கு இதே வேலை. அது பேக் திருடு போன இடத்துல இருந்து யாரோ ஒருத்தர் பார்த்து சங்கர பாண்டிக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க. அப்புறம் ஆமா, மாரி கார்ல இருந்து ஒருத்தர் பேக் எடுத்துக்கிட்டு போறத பார்த்துட்டு எனக்கு தான் போன் பண்ணி சொன்னாங்க. ஓ, அத சொல்றீங்களா? அந்த பேக்ல பணம்லாம் இல்ல. என்ன மாதிரி சொல்ற? அப்போ கார்ல இருந்து பேக் காணாம போனது உண்மைதானா? அது உண்மைதான் ஹஸ்பண்ட் சார். ஆனா அந்த பேக்ல பணம் இல்ல. ஹே, நீ என்ன சொல்ற மாதிரி? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. அது வந்து ஹாசினி அக்கா, பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு என் தாத்தா அடிக்கடி சொல்லியிருக்காரு.
அதனால பேங்க்குக்கு போய் பணத்தை எடுத்துட்டு ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி மேனேஜரை பேங்க்குக்கு வர சொன்னேன். ஓகே 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 மேடம், கொடுங்க. ஓகே மேடம், நான் வரேன். சூப்பர் மாரி, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வெரி குட் மாரி, ரியலி சூப்பர். யூ ஹேவ் டன் a good job. கலக்கிட்ட மாரி. பாவம், கார்ல இருந்து பேக் எடுத்துட்டு போன முட்டாள் தான் ஏமாந்து போயிருப்பான். அண்ணி வாங்க. எஸ். மாரி வா போலாம். வா. முட்டாள் முட்டாள், ஒரு வேலையை கூட உன்னால உருப்படியா செய்ய முடியல. சிஸ்டர், இந்த பட்டிக்காடு இப்படி எல்லாம் யோசிக்கும்னு எப்படி தெரியும் சிஸ்டர்? பேக்ல பணம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமலே பேக்கை எடுத்திருக்கீங்க. என்ன சித்தப்பா நீங்க இப்படி சொதப்பிட்டீங்களே? என்ன அங்கிள், இதையாச்சும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிருக்கலாம்ல. ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல.